guys, welcome back to my channel. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு திடீர்னு ஒரு மூஞ்சி தெரியுது செத்துட்டோன்னு நினைச்சவங்கலாம் சொல்லாதீங்க, உயிரோட தான் இருக்கேன். எனக்காக யாரும் என் வீடியோ பார்க்கலாம் வெயிட் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 4000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க. அவங்களுக்காக வந்து ஒரு பெரிய பெரிய சாரி ஃபார் நாட் அப்லோடிங் எனி வீடியோஸ். கடைசியா பிப்ரவரியில போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ. அதுக்கப்புறம் ஏன் போடல அப்படின்னா கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்ணேன், அதனால வந்து கன்சிஸ்டண்டா வீடியோ போட முடியல. வீடியோ போடுறது இல்லாம மிச்ச விஷயத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து டீப்பா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 4 months ஆச்சு நான் வீடியோ போட்டு கடைசியா பிப்ரவரியில போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த லாஸ்ட் வீடியோ போடும் போது நான் வந்து என்னோட ஷார்ட் அண்ட் எக்ஸாம், அதாவது 150 words per minute வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் இப்ப வந்து வேற எக்ஸாம்க்கு அதே எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது என்னாச்சு ரிசல்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த 4 months நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. திடீர்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு பிரேக் தேவைப்படும்ல. அவ்வளோ கன்சிஸ்டன்டெல்லாம் வீடியோ ஆல்ரெடி போடுறது இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரிப்பரேஷன். மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறானா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது. அப்பப்போ என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுட்டு ஃப்ளோல போக வேண்டியதான். இன்னைக்கு வந்து இந்த லாஸ்ட் 4 months நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், வாழ்க்கை அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரியில டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த 4 monthsல வந்து ஒரு 3 எக்ஸாம் எழுதினேன். அதுல வந்து 2 ரிசல்ட் வந்துருச்சு, 1 வரல. இது எல்லாமே டெக்னிக்கல் எக்ஸாம் தான். ஜாப் கிடைக்கிற அளவுக்கு வந்து ஜாபுக்கு போற எந்த எக்ஸாமும் நான் இன்னும் கிளியர் பண்ணல. கிளியர் பண்ணா அப்படி வீட்டுல அதே புக்கோட உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரியில் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமான ஷார்ட் அண்ட் வந்து 150 words per minute. அது வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்துல என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் கிளாஸ் நான் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க போடுறேன். அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் இங்கிலீஷும் வந்து முடிச்சிட்டேன். ஏன் வந்து இந்த டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் வந்து நான் முடிச்சது இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் இல்லாததுனால எனக்கு ஒரு 2-3 கவர்மெண்ட் எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே நான் வந்து டச் பண்ண முடியாதனால அட்டனே பண்ணல. அதை அட்டன் பண்ணியிருந்தா அந்த சர்டிபிகேட் இருந்திருந்தா இந்நேரம் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டர் ஜாப் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதனால அந்த சர்டிபிகேட் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டெக்னிக்கல் எக்ஸாமான ஒரு சிஓஏவும் வந்து எல்லா நோட்டிபிகேஷன்லயும் வரும். ஆனா எனக்கு வந்து கம்ப்யூட்டருக்கும் எனக்கும் வந்து நான் இங்க இருந்தா கம்ப்யூட்டர் வந்து எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி எனக்கு சுத்தமா வராது. அதனால அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாம வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம சிஓஏ அட்டன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு டைப் ரைட்டிங்கோட ஜூனியர் சர்டிபிகேட் ஆச்சும் வேணும். ஸோ அது இல்லாதனால அட்டனே பண்ணல. இந்த வாட்டி வேற திடீர்னு வந்து அவங்க லாஸ்ட் எக்ஸாம் ஃபார் தி ஓல்ட் சிலபஸ் அப்படின்னு, ஹிந்தி ஓல்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நடக்கிற கடைசி எக்ஸாம்னால வந்து இதை கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து புது சிலபஸ் வரப்போகுது. கம்ப்யூட்டர்ல வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட் வைக்க போறாங்க ஃபார் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நிறைய புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்ததுனால வந்து கண்டிப்பா இதை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 20 days வந்து ஃபுல்லா உட்காந்து படிச்சு ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடிச்சேன். அதுதான் ரிசல்ட் வரல. ஸோ as I already told you, என்னோட ஷார்ட் அண்டோட 150 words முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் எக்ஸாம் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து சிஓஏ முடிச்சிட்டேன். நான் சிஓஏ நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஏன்னா 40 1 wordல வந்து 32 கரெக்டா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 mark 5 markல ஒரு 8 mark கூட வராது, 40 mark எப்படியாவது பாஸ் ஆயிடணும் அப்படின்ற ஒரு இதுல தான் அந்த எக்ஸாமே எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நிறைய பேர் வந்து விஷன் போர்டு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்களாமா. எனக்கு வந்து இந்த வருஷம் தான் அப்படி ஒன்று இருக்கு. இது வந்து வருஷம் ரெசல்யூஷன் தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷன் போர்டுன்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இந்த விஷன் போர்டு அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது ஓகே, நம்ம என்னென்னலாம் இந்த வருஷம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கோ அதை வந்து அந்த போட்டோட ஒரு போட்டோகிராஃபிக் போர்டா அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்ட்ல வந்து சூப்பரா ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அதனால நான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயே ஒரு விஷன் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணேன். அதுல வந்து எனக்கு இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணி முடிக்கணும், ஒரு 25 வயசுல இதெல்லாம் பண்ணாம இருக்கோமா இன்னும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கூட சில விஷயம்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுல வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங்கு அதெல்லாம் இருந்துச்சு. அது 2 முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குன்னா ஃபிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 years 4 yearsா வந்து 3 yearsா கண்டினியூஸா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் வந்து எழுதிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல வந்து மூவ் ஆகாம ரெஸ்ட்லயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, ஸ்டாமினா கிடையாது, ஒரு சுறுசுறுப்பு கிடையாது, சோம்பேறியா ஆயிட்டேன்.
அது மட்டும் இல்லாம வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப வந்து ஹெல்த்தை பாத்துக்காம அதுவும் ரொம்ப நாசமாயிட்டே இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஸோ எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அம்மா நான் அந்த மாதிரி ஜிம் போறேன், அதை போய் வந்து ஒரு 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 ப்ராப்பரா ஒரு இடம் இருந்தா நான் வந்து கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். அம்மா ஓகே போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் போய் ஜிம்ல சேர்ந்துட்டேன். ஆனுவல் இது போட்டேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி ஒரு ஜிம் போய் ஜாயின் பண்ணேன் 1 மந்த்துக்கு. அந்த 1 மந்த் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாம விட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உடம்பு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வாட்டி ஆனுவல் பேக்கேஜ் மாதிரி போட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லா நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டிபிக்கல் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம பணம் கட்டிட்டோம் அதுக்காகவே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதனால அதை வந்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டு அது ஒரு 1.5 months போயிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்னோட விஷன் போல்ல இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா டிரைவிங், 4-வீலரும் அண்ட் கியர் பைக் அந்த ஓட்டுறது அந்த லைசன்ஸும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அதையும் வந்து இந்த 4 monthsல வந்து அது வந்து ஒரு 20 டிரைவிங் ஸ்கூல் போனேன். ஸோ அது ஒரு 25 days வந்து டிரைவிங் கத்துக்கிட்டு லைசன்ஸ் ஆர்டிஓ போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தேன். அதுவும் வந்துருச்சு லைசன்ஸும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நல்ல விஷயம் வந்து இந்த 4 மாசத்துல நடந்திருக்கு. அது உங்க கூட ஷேர் பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட 180 எக்ஸாம் 180 வந்து இந்த இன்னொரு 43 days இருக்கு. August 23 and 24 வந்து எக்ஸாம். என்னைக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வந்தாலும் நமக்கு தெரியும். அதனால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இன்னொரு எக்ஸாம் ஒன்று வந்துச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் ஜட்ஜஸ். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நான் என்னோட எலிஜிபிலிட்டி எல்லாமே முடிச்சு வச்சிருந்தேன். லைக் வந்து ஷார்ட் ஹேண்டோட 120, டைப் ரைட்டிங்கு, சிஓஏ எழுதி முடிச்சு, அந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தேன். கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜிஎஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பார்த்தா என்னாச்சு அப்படின்னா, அந்த நோட்டிபிகேஷன்ல கரெக்டா இந்த டைம் வந்து தமிழ் டைப் ரைட்டிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஸோ தமிழ் டைப் ரைட்டிங் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் எழுதவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே இங்கிலீஷ் முடிச்சிட்டோம், தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ் ஷார்ட் சேர்ந்துட்டேன். அதுவும் இந்த வாட்டி ஆகஸ்ட்ல எக்ஸாம் போறேன். ஸோ இது எல்லாமே August 30 வந்து அந்த எக்ஸாம். இது எல்லாமே நான் வந்து இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்மளும் ஒரு சேனல்னு ஒன்று வச்சிருந்தோமே, அதுல வந்து நம்மளே மதிச்சு ஒரு 4000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களே, அவங்களுக்காக வந்து ஏதாச்சும் சொல்லணும், அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் வீடியோ போடும் போது அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த 6 மாசம் வந்து நான் ஓரளவுக்கு உருப்படியா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த 6 மாசம் வந்து ஐ ஹோப் நான் இந்த 180 கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இப்போ நோட்டிபிகேஷன் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த ஹைகோர்ட்ஸ்னாலேயே வந்து 180 எலிஜிபிலிட்டி வச்சு எடுக்கிறாங்க, அது வந்து நான் எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 180 அப்படின்றது வந்து ஷார்ட் ஹேண்ட்ல ஒரு நிமிஷத்துல 180 வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து சார் சொல்ற மாதிரி ஷார்ட் ஹேண்ட்ல பிஹெச்டி பண்ற மாதிரி. அதுக்கு வந்து எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் வந்து ப்ராப்பரா சொல்லி தர மாட்டாங்க, நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் வந்து ரூல்ஸ் வச்சு போடாம நம்மளாவே வந்து உருவாக்கி சில ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து எழுதணும், 4-5 வேர்டு சேர்த்து எழுதணும், ஒரு ஃப்ரேஸ் ஃபுல்லா வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த 150ல இருந்து 180 அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட். அது வந்து நான் அந்த 5 minutes கண்டினியூஸா எழுதுறதுக்குள்ளேயும் இந்த இடம்லாம் செம்ம பெயின் ஆகுது. அது எல்லாத்தையும் பழகி இந்த இப்போ நான் வந்து கரெக்டா 175 வேர்ட்ஸ் 176 வேர்ட்ஸ் எழுதுறேன் நோன் பேசேஜ்லயே. இது வந்து இதெல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்களுக்கு நான் பேசுறது புரியும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். 176 கிட்ட எழுதுறேன். இன்னும் எக்ஸாம்க்கு ஒரு 40 நாள் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். 180 கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஸ்டடி லாக்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் ரெகுலரா. அண்ட் யாராவது வந்து ஷார்ட் அண்ட் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் கிளாஸ் எடுக்கிறேன் ஃப்ரம் பேசிக் லெவல் டு சீனியர் லெவல். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நான் கீழே மெயில் ஐடி வந்து என்னோட கொடுக்குறேன், அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் டைமிங் எல்லாமே வந்து நான் சென்ட் பண்றேன். இந்த கிளாஸ் வந்து 1-on-1 தான் இருக்கும், குரூப் கிளாஸ் கிடையாது என்கிட்ட. ஸோ ஒருத்தருக்கும் தனித்தனியாக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எல்லாரையும் நான் வந்து அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கோவப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஏதாவது மோட்டிவேட் ஆயிருந்தீங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி.
பட் மோட்டிவேட் ஆகல, போர் அடிச்சது அப்படின்னா ஐ எம் so sorry for wasting your time for the last 10 minutes. So that's it for today's video. See you all in the next video. Bye.